சக்கியம் ஏவம் இதோ திரஷ்டும் திருஷ்டமானசி மாம் யதா பக்தியா துவங்கயா சத்யா அகம் ஏவம் இதோர்ஜுன ஞாபகம் திரஷ்டும் தத்வேன பிரவேஷ்டும் ச பரஸ்தப நாகம் வேதைன தபசா ந தானேன நசேஜ்யயா சக்கிய ஏவம் இதோ திரஷ்டும் திருஷ்டமானசி மாம் யதா பக்தியா துவங்கயா சத்யா அகம் ஏவம் இதோர்ஜுன ஞாபகம் திரஷ்டும் தத்வேன பிரவேஷ்டும் ச பரஸ்தப. பெருமாள் என்னுடைய இந்த ரூபமானது நீ எந்த விதமாக இந்த ரூபத்தை கண்டாயோ அப்படி இந்த ரூபமானது யாருக்கும் காண்பதற்கு அரியது. பிரம்மருத்ராதிகளான தேவர்கள் கூட இன்று வரை இதை காண வேண்டும் என்கிறதால ஆவலை மட்டுமே நிச்சயமுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் இந்த ரீதியாக கண்டாரில்லை அப்படின்னு இந்த ரூபமானது யாருக்கும் காண்பதற்கரியது அப்படின்னு ஏன் இது எல்லோருக்கும் காண்பதற்கு தெரியுது, ஏன் இதை யாரும் காண முடியாதுன்னு அது பதில் சொல்றார். நாகம் வேலை இந்த தபதா நேஜ்ய சற்றே ஏவம் இதோ திருஷ்டும் திருஷ்டமானது மாமியதா நகம் வேலை ந தபசா ந தானேன நக இஜ்யா ஏவம் விதா திரஷ்டும் யதா ஸ்வம் மாம் திரஷ்டமானதி ததா ஆகம் திரஷ்டும் ந சக்யா. நாங்கிற முதல்ல நாங்கிற சப்தத்தை வந்து சக்யாங்கிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கணும். ந சக்யா மாம் யதா திரஷ்டமானதி அர்ஜுனா நீ என்னை எவ்வாறு கண்டவனாக இருக்கிறார், அதாவது உன்னால் நான் எப்படி காணப்பட்டேனோ அந்த ரூபத்தோட நான் ஆகம் திரஷ்டும் நசக்யா ஏவம் விதகாகம் நீ என்னை நீ கண்டதான அதே ஆகாரத்தோட ஏவம் விதகான ஏவம் பிரகாரம் அகம் திரஷ்டும் அசக்யா நீ என்னை எந்த பிரகாரமாக கண்டாயோ அர்ஜுனா அந்த பிரகாரமாக நான் காண்பதற்கு அறியவன், அந்த பிரகாரமாக நான் காண முடியாதவன். சத்தியம் திரஷ்டும் நசக்யா என்னை யாரும் திரஷ்டும் ந சக்தா நான் யாராலும் திரஷ்டும் ந சக்தியா என்னை காண்பதற்கு யாரும் சக்தன் அல்ல, நான் யாராலும் காண்பதற்கு சக்தியன் அல்ல, நான் யாராலும் இப்படி காணப்பட முடியாதவன். மற்றவர்கள் என்னை காண முடியாதவர்கள், நான் மற்றவர்களால் காணப்பட முடியாதவன். சக்தகானது ஆக்டிவாய் சக்தியானது பேசிவ். நான் யாராலும் காணப்பட முடியாதவன். எப்படி நீ எப்படி என்னை கண்டாயோ அந்த பிரகாரமாக ஏவம் விதனாக நான் யாராலும் காணப்பட முடியாதவன். வெறும காணப்பட முடியாதவன் இல்லை, எனக்கு காண்பதற்கு தர்சன உபாயங்களாக சாஸ்திர எவைகள் சொல்லப்பட்டிருக்கோ அவைகளாக காணப்படக்கூடியவன். சுவாமி ஒன்னு வெறும காண்பது சொல்ல சுவாமி சாஸ்திரம் உன்னை காண்பதற்கு சமயம் ஏதாவது பிராமணா விட்டு சக்தி இயற்கையான தானேன தபசா அநாசகேன இவைகளால பகவானை பிரத்யட்சமாக காணலாம்னு சாஸ்திரம் சொல்லிட்டு அவைகள்லாம் அனுப்பித்தால் கூட எனக்கு நான் நீ என்ன கண்ட மாதிரி என்ன காண முடியும். அவர்களுக்கு காட்டத்தில் வேற ஆகாரம் எனக்கு பிரத்யட்ச சமான ஆகாரமாக சாட்சாத்கார சூரியமாக ஒரு ஆதாரத்தை காட்டுவேன். ஆனால் நீ என்னை போய் பார்த்தது போல இப்படி இந்த விஸ்வரூபமான இந்த ஆகாரத்தோடு நான் யாராலும் காணப்பட முடியாது. ஆரம் ந வேதைகி ந தமசா ந தானேன ந கையா சக்தியா இது அவைகளால் நீ காணக்கூடியவன் காணப்படக்கூடியவன் அப்படின்னு வேதத்துல சாஸ்திரங்களை சொல்லிட்டு அவைகளால் காணப்படக்கூடியவன் தான்.
அது வேற ஆச்சாரம். இப்பொழுது நீ என்ன கண்டது போல இந்த ஆச்சாரத்தாலே இந்த பிரகாரத்தாலே நாம் யாரும் காணப்பட முடியாது. இந்த வேதை முதல்ல நல்ல வேதங்களை அத்தியனம் பண்ணி அந்த வேதங்களை அனவரதமா அந்த சுவாத்தியாயத்தை ஆலோசனை பண்றதுக்கு அது மிக உயர்ந்த சுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. அதையே அனுப்பிச்சு பெரும்பாலும் சாட்சாத்கரிக்கலாம்னு சொல்றது. சமேதம் வேதானுவச்சனே, வேத அனுவச்சனம்னு என்னட்டும் முதல்ல சுவாத்தியாயம் அத்தியனத்தியா அப்படின்னு அத்தியனம் மூலமாக வேதம் என்கிற அக்ஷர ராசியை கிரகிக்கும். வேத வாக்கியத்தை கிரகிக்கவில்லை, வேத சப்தங்களை கிரகிக்கவில்லை, வேத அக்ஷரங்களை கிரகிக்கும். ஒரு சப்தத்திலேயே ஒரு அக்ஷரத்துக்கு ஒவ்வொரு சுரம் இருக்கும். அதனால வேதத்தை அக்ஷரமாக கிரகிக்கும். முதல்ல கிரகணாத்தியனத்தால வேதத்தை கிரகிக்கணும். அப்புறம் அது கிரகித்த பிறகு எப்பொழுதுமே சுவாத்தியாயத்தை நிச்சயமாக அத்தியனம் பண்ணி தப்பாது சத்தம் சுவாத்தியாயோ அத்தியனத்தியா வேதாந்திய சுவாத்தியாய சப்தவாக்கிய வேதாந்திய அக்ஷரராசி கிரகணம் விதீயதே தன் அத்தியனம் கிம் ரூபம் கதஞ்ச கர்த்தவியேஷாய அக்ஷர பிராமணம் உபநீயதே தம் அத்தியாபயே சாமன்யாம் பௌத்தமத்யாம் வா உபாதித்ய யதாதி யுக்தசப்தாதித்ய பாஷா உத்ரோத்தரஞ்சமானி அபேட்சிதானி தீயந்தே கேவலம் சத்தந்தான பிரசூத சதாச்சாரமிஷ்ட ஆத்மகுணோபேத வேதவிதாச்சாரிய உபநீதஸ்ய ஜட நியம விசேஷயுக்தஸ்ய ஆச்சாரிய உச்சாரண அனுச்சாரண பூர்வகம் அக்ஷரராசி கிரகணம் அத்தியனி ஜலகர்மியதே அப்படின்னு வார்த்தை அமிர்த வாயாறு சொல்றதுக்கு அவங்க சாதாரண கேட்கணும். இது அத்தியனம்னா என்ன? ஒரு எப்படிப்பட்ட ஆச்சாரம் இந்த வாக்கியத்துக்கு பயந்துட்டு சொல்லுறேன். விரத நியம விசேஷ யுக்தனான சிஷ்யன்களை யுக்த சந்தாதி யுக்த சந்தம் பிடிக்கிறார். இந்த ஆச்சாரியனுக்கு 4 லட்சணம் சொல்ற சத்தந்தான பிரசூத சதாச்சார நிஷ்ட ஆத்ம குணோதேவ வேத விதாச்சாரம். இதனாலே ஆத்மசம்பம் சாதிக்கிறார். ஏவம் அபிஜன வித்யா சமுதேவம் சகாவசீனம் சம்ஸ்கர்த்தாரம். சம்ஸ்கர்த்தான யாரு? அத்தியனம் பண்ணி வைக்கிறவங்க. அத்தியனம்னா சம்ஸ்காரம். அந்த அத்தியனத்தை பண்ணி வைக்கிறவங்க சம்ஸ்கர்த்தா. அந்த சம்ஸ்கர்த்தார நீச்சே இப்படிப்பட்ட சம்ஸ்கர்த்தாரம் வேதாத்தியனம் பண்ணி வச்சு இப்படிப்பட்ட ஆச்சாரிய இந்த ஆச்சாரியம் அபிஜன வித்யா சமுதேவம். அதிஜனம்னா என்ன? அபிஜனம் ஆதிஜாத்தம் ஏற்ற சொல்றது சம்ஸ்கர்த்தான சூத்தனாக சதாச்சார சித்தனாக பெரிய உலகப்பட்டிருக்கா சுவாமி. இவர் ஒன்றும் பண்றாரு இளைஞருக்கு இவர் சதாச்சார சித்தனாக சம்ஸ்கர்த்தான புது இருக்கு. சதாச்சார சித்தனாக ஆத்மகுணம் இல்லை அப்படின்னாக்க ஆத்மகுணம் வேதனாக. இதன் 4வதா தான் வேதனை. சத்தந்தான பிரசூத ஆபசம்பம் சொல்ற அதே தஸ்மாது சத்தந்தான பிரசூத சதாச்சாரமிக்க ஆத்மகுணோபேத வேதவிதாச்சாரிய அவரால் ததுபரித்திய நியம விசேஷ கிரம விரத நியம விசேஷ இருக்கிறது. அத்தியனம் பண்றதுக்கு விரதங்கள் இருக்கு. அத்தியனம் பண்றதுக்கு முதல் விரதம் என்ன? உபாகரணம். 2வது காண்ட விரதங்கள். ஒவ்வொரு 4 காண்டங்கள் ராஜாபத்தியம் சௌமியம் ஆக்னேயம் வைஷ்ணதேவன் சொல்லக்கூடிய 4 காண்டங்கள். 4 காண்டங்களை ஒவ்வொரு காண்டத்தை அத்தியனம் பண்ணும்போது ஒவ்வொரு காண்டத்துடைய ஆரம்பத்தில் அந்தந்த காண்ட விஷயத்தை விரதம் பண்ணணும். அந்த விரதத்துடைய உபசனம் ஓரொரு காண்டம் முடியும் போது அந்தந்த காண்ட விஷயத்தை அந்த விரதத்தை உட்கரிக்கணும். 4 நாள் 8 விரதம் பண்ணணும். இது விரதம் விசேஷம். அது மட்டும் இல்ல, அதுக்கு விரதம் என்ன அப்படின்னு கேட்டாக்க சுக்லபக்ஷம்
சுக்லபட்சத்துல வேதத்துடைய மூல வேதத்தை அத்தியனம், கிருஷ்ணபட்சத்துல அங்கங்கள்லாம் இருக்கு. ஆமா, கையிலிருந்து பௌர்ணமி மாசம் வரையிலும் அங்கங்கள் மட்டும் அத்தியனம் பண்ணலாம். மூலத்தை அத்தியனம் மூலம் அங்கங்கள் ரெண்டையுமே இந்த ஷாரணியிலிருந்து கைஷா பூர்ணமாக தை மாசத்து பௌர்ணமி வரணும். அங்கேயும் அங்கங்கள் ரெண்டுக்குமே அத்தியனம் ஆகும். ஆமா, அதுக்கப்புறம் தை மாசத்து பௌர்ணமியிலிருந்து சிறு சாமணி பௌர்ணமிக்கு முதலாவது வரையிலும் அங்கங்களுக்கு மட்டும் அத்தியனம். அத்தியனம் கிடையாது, வேதாத்தியனம் கிடையாது. வேதத்துக்கு அங்கங்களுடைய வேதத்துடைய மூல வேதத்துடைய அத்தியனத்தை பௌர்ணமி தை மாதம் பௌர்ணமிக்கு கைஷா பௌர்ணமாக அத்தியன உற்பத்தனம் நகர பிராயசித்தார்த்தம் மாமகாட்சியம் வந்து. அதனால முதலாவது சுத்தம் பண்றதுங்கிறது ரொம்ப அவசியம் கடைசிப்பட்டோம். ஏன்னா அந்த கர்மாவுக்கு கிரேட் டைமான அடுத்த கர்மாவுடைய ஆரம்பத்துக்கு முதல்ல வந்து பண்ணாங்க. ஆனா என்ன பண்றது, அந்தந்த காண்டத்தினுடையதான உபக்கிரமம் அந்தந்த காண்டத்தினுடைய உற்பத்தியத்தை அந்தந்த வட்டம் பண்ணணும். இவைகள்லாம் வட்ட விசேஷம், நியம விசேஷம், தேச நியமம், கால நியமம். தேச நியமம் என்ன சொல்றாரு, புதிய சொல்றது சூத்ர சத்மா சூத்ர சமீபே நடமாடும் மொபைல் ஸ்மசானம் சூத்ர சூத்ரங்கிறாங்க. ஏன் மொபைல் ஸ்மசானம் சொல்றது, மாம்சாரி செத்து போறதெல்லாம் ஒண்ணு உடைக்கிற இடம் இருக்கிறேன் சூத்ரஹான்னு சொன்னது மாம்சாஹாரி சூத்ரஹா. சுத்தி அப்படின்னா யாரையும் அனாவசியமா எல்லாம் பண்ணாரு, ஏழனம் பண்ணாரு. அதை ஏன் ஸ்மசானம் சொல்லு, பப்ஜிஹூ ஸ்மசானம். பப்ஜிஹூன்னு என்னதான் இல்ல, சாதாரண மொபைல் ஸ்மசானம். ஸ்மசான சேர்த்து வியாக்கியானம் பண்ற சூத்திர சுவாமி அப்படின்னு கேட்டாக்க, அது ஸ்மசானம்னா கேட்கும் மிருத்தமான பிராணிகளை கொண்டு போய் கணவனோ தகனமோ பண்ற இடம் இல்லையா, கணவனம் தகனம் எல்லாம் இவன் வயிற்றுக்குள்ள இருக்கு மிருத்தமான பிராணிகள். அதனால மாம்சாகாரியான சூத்திரத்தை ஸ்மசானம் பத்திஹூ ஸ்மசானம் சூத்ரா பத்மாது ஆகினாலே சூத்ர சமீபே ராஜ்யாந்த சூத்ர சமீபத்துல அத்தியனம். இது அத்தியனத்துக்கான தேசம், அத்தியனத்துக்கான காரணம், அத்தியனத்துக்கான மற்றவையும் விசேஷம். பக்தியே பிக்ஷாந்தப்பதான் புத்திரம் குருகுலத்துலதான் அத்தியனம். ஆக எங்க அப்பாவே சொல்றாரு சொன்னா அதெல்லாம் கிடையாது. குருகுலத்துலதான் ஆச்சாரியாத்து நமக்கு குருவோ யதாவிதான கர்மாதிகள் அதிகமாக இருக்கு. குடும்ப இச்சேது தார்மிகான ஆச்சாரிய பிள்ளைகளே நமக்கு இதெல்லாம் நியம விசேஷம். இப்படிப்பட்ட விரத விசேஷங்கள், இப்படி நியம விசேஷங்கள் ஏன் இவைகளால் இன்பனாக இருக்கக்கூடிய இவைகளோடு கூடிய ஆச்சாரியத்தை இருக்கணும். சத்சந்தானத்துக்கு சதாதாரிட்ட ஆத்ம குணோவேத வேத விதாக்கம். உபநீதரான சிஷியன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா மத விசேஷனாக நியம விசேஷனாக. இப்படிப்பட்ட சிஷியன் இந்த ஆச்சாரியம் உச்சரிப்பதை அனுச்சாரணம் பண்ண 8 வருஷம் அது என்ன சொல்லிருக்குன்னு கேட்டாங்க. 8 வருஷத்துக்கு அதாவது உபநயன தண்ணியிலிருந்து 8 வருஷத்துக்கு தான் அத்தியனத்துக்கு ஒதுக்கி. அது 8 வருஷத்துக்கு உள்ள அத்தியனம் முடியலன்னாக்க யாவத் ஜனம் எவ்வளவு கிடைக்கும் அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு இருந்து அத்தியனம் கௌரவாக இருக்கு. 8 இந்த வரப்போற மாசத்துக்கு பைபாஸ்க்கு இதுக்கு வேலை ஐடியர் வேதாத்தியனத்தினுடையதான நிதி கிரமத்தை எழுதுற அதை படிச்சு
தெய்வத்தோட அவர் அபிநயம் பண்றாங்க. அவர் விசுவாச வீட்டவே நம்ம விசாரத்தை அது அப்ப பண்ணாததுனால்தான் அதை வித அரசுக்கு முதல்ல தண்ணிக்காரங்க பண்றது ரொம்ப இழக்கும். முதலாவது சொன்னாங்க விவாதத்துக்கு ஒரு 4 நாள் முன்னாலேயாவது முழுக்க அஷ்டமதமா 8 பிரதத்தையும் அஷ்டமத்தில் இது என்ன பண்ணுவோம் சமான தந்திரம் சொல்லிட்டு ஒரு விரதத்தை உற்சர்ஜன உதாரணமா உற்சர்ஜன உபசர்ஜனத்தை ரெண்டையும் அந்த 6 ஆகுதிகளோட பண்ணிட்டு பாக்கி உள்ளதுக்கு வெறும் ஆகுதி மட்டும் பண்ணி சாந்தி ஜெபம் மட்டும் பண்ணலாம். அப்படி பண்றது அஷ்டமதம் இல்லை. வாசூர்ல பண்றது 2 வருஷம். ஒரு உபக்கிரமும் ஒரு உற்சர்ஜனமும் தான் பண்றா. பாக்கியெல்லாம் சமான பண்றேன்னா அதுலயே சேர்த்துக்கிறான். அஷ்டமதம்னாக்க 8 பிரசத்து ஒரு 5-6 மணி நேரம் சிவன் 1 மணி நேரம் ஒன்று முடியாது. அஷ்டமதத்தை பண்ணினா கூட சொல்ல என்ன பண்ணுவோம் பயந்து அன்னைக்கு சமாவர்த்தனம் பண்ண மாட்டான். சிவாஜி இல்ல சமாவர்த்தனத்தையும் அப்பவே பண்ணும். அப்பவே இருக்கு 7 நாளைக்கு சொல்றவங்க இருக்கக்கூடாது. 2 நாளைக்கு வாங்கக்கூடாது. சமாவர்த்தனத்தை பண்ணிட்டு ஏதாவது ஒரு இதுல ஏதாவது கல்யாணம் கட்டி வச்சுன்னா அப்புறம் பண்ணவே முடியாது. அப்புறம் அவன் பிரம்மச்சாரியில விவசாயம் இல்லாம அவன் யாவத்தையும் அனாஷ்டமியா இருக்கு. அதான் அர்ச்சனாவது காலத்துல எல்லாரும் பார்த்துதான் பண்றா. ஆனா எப்படி பண்ணுவீங்கன்னா நான் பண்ண மாதிரி செய்யணுமா 4 நாள் முன்னாடியே பண்ணிடணும். நான் கல்யாணம் 4 நாள் முன்னால இருந்து வெற்றி கொடுத்துக்கிறது, கல்யாணம் 4 நாள் முன்னால இருந்து 2 போயிட்டோம் எல்லாம் வந்து. ஆனால் இத பண்ணி கல்யாணம் விட்டு கொடுத்தா திரும்ப பண்ண முடியும். அதனால 2 நாளைக்கு போனையே எல்லாம் விட்டு விட்டு கட் பண்ணி விட்டுணும். 2 நாளைக்கு போட்டு புரிய 20 நாள் வாங்கக்கூடாது. டோட்டலா கட்டாப்பா இருக்கும். அது இருக்கிற யாரும் சொல்ல மாட்டேன். வந்து சமாவர்த்தனம் பண்ணிக்கலாம் சொல்லாம இருக்கான். இதுக்கு எப்படி சொன்னேன்னு கேட்டா இப்படி கிரகிக்கப்பட்ட வேதத்தை அனுபவம் பண்றதுன்னு அந்த தொடர்ந்து நிச்சயமும் அந்த வேதத்தை பிரதி தினமும் பிரம்மஜிமாகும். அதுக்கப்புறம் சுவாத்தியாய காலத்துல அந்த வேதத்தை அனவர்த்தம் ஜெபிச்சது. அதுதான் வேதானுவச்சனம். அந்த வேதானுவச்சனமானது அது பக்தி யோகத்தினால பகவான பார்ப்பதற்கு பகவான தரிசிப்பதற்கு பகவத் தரிசனத்துக்கு அதை சொல்லி பகவான் சொல்றான். அதனால நான் காணக்கூடியதுன்னா நீ எப்படி இப்ப இந்த கண்டாலும் அப்படி காணப்படக்கூடியது. வேதை நான் தபசா இந்த சமயம் வேதானுவச்சனேன்னு யஜ்ஞேன தானேன தபசா. அடுத்தபடியா தானேன நாக்க இஜ்யா இஜ்யான்னாக்க பகவதார அர்ச்சனம் பகவதாராதனம். நாகம் வேதைகி அகம் வேதைகி தபசா தானேன ஈஜ்யாக ஏவம் விதோ திரஷ்டும் சக்கியா யதா துவம் மாம் திரஷ்டமாக. பின்ன எதனால் இப்போ நான் யாராவது என்னால மட்டும் எப்படி உன்னை பார்க்க முடியும்? என்னால எப்படி பார்க்கப்பட்டாய் அப்படின்னு கேட்டா பக்தியாக்கும் அனன்யா சக்தியா நான் அனன்யான பக்தியினாலே மட்டும் காணப்படக்கூடியவன். அனன்யா பக்தி அந்நிய விஷயத்துல அந்நிய பிரயோஜனத்துல ரகிதமான பக்தி. எந்த பக்திக்கு விஷயமும் பகவான தவிர அந்நிய விஷயமும் இல்லையோ, எந்த பக்திக்கு பகவான தவிர வேற பிரயோஜனமும் இல்லையோ அப்படிப்பட்ட பக்தி தான் பிரயோஜனத்தையா விஷயத்தையாவா அந்நிய சம்பந்த ரகிதா பக்தி அனன்யா பக்தி. விஷயமாகவோ பிரயோஜனமாகவோ இன்னொரு பதார்த்தத்துடைய சம்பந்தம் மற்றதான பக்தி இருக்கு, அதுதான் அனன்யா பக்தி. அப்படிப்பட்ட அனன்யா பக்தியா அந்த அனன்யாய பக்தியினால் மட்டுமே அகம் சக்தியா. எதுக்கு சக்தியா? ஞாத்தும் திரஷ்டும் தத்துவேன பிரவேசிக்கும்.
தத்வேனங்கிறது ஒவ்வொன்றுடைய தத்வேன ஜாத்தும் தத்வேன திரட்டும் தத்வேன பிரவேசம். ஏன் தத்வேன ஜாத்தும் அர்த்தம் உள்ளபடியாக பிரத்யக்ஷ சமானாகாரமாக அறிவதற்கு. திரட்டும் அப்படின்னாக்க பிரத்யக்ஷ சமானாகாரமாக இருக்கிறேன் நல்ல பிரத்யட்சமாக காண்பதற்கும். அதுக்கு பிரவேசம்னாக்க அப்படி சாட்சாத்கரிக்கப்பட்ட என்னிலே பிரவேசிப்பதற்கு அடைவதற்கும். தத்வதா ஜாத்தும் தத்வதா திரட்டும் தத்வதா பிரவேசிச்ச அகம் பக்தியாது அனன்யா சக்தியா. அனன்யான பக்தி ஒன்றாலேயே உள்ளபடியாக காண்பதற்கும் உள்ளபடியாக அறிவதற்கும் காண்பதற்கும் உள்ளபடியாக பிரவேசித்து அடைவதற்கும் நான் அனன்ய பக்தி ஒன்றினாலேயே சக்கியம். இதுல ஞாபகம் அப்படிங்கிறது பரபக்தி, திரஷ்டும் அப்படிங்கிறதாவது பரஜானம், பிரவேசம் என்கிறதாவது பரமபக்தி. இவைகளெல்லாம் அனன்ய பக்தியினாலேயே என்னிடத்தில் உள்ளதான இந்த அனன்ய விஷய பிரயோஜனமாக என்ன தவிர வேற எதையும் அறியாத என்னிடத்தில் ஏற்படுற பக்தி இருக்கு. அந்த பக்தி தான் பரபக்தியாக ஆகி, அந்த பக்தி தான் பரஜானமாக ஆகி, அந்த பக்தி தான் பரமபக்தியாக ஆகி என்னை அடைவிக்கிறது. அகம் ஞாத்தும் திரஷ்டும் தத்வதா ஞாத்தும் தத்வதா திரஷ்டும் தத்வதா பிரவேசம் அனன்யா பக்தியாயே சக்தியா. சரியா? ஏன் அழகாக காணப்படப்படுவதாக இருக்கிறார், ஏன் பக்தியினால் மட்டும் காணப்படுபவனாக இருக்கிறாய்னு கேட்டா இது ஒன்றும் காரணம் கேட்காத. ஆனால் ஏவம் நான் இப்படிப்பட்டவன், இதுதான் என் சுபாவம், இதுதான் என் சுபாவம்னு சொன்னாங்க. அதுக்கு மேல அதுக்கு சேர்த்து கிடையாது. ஒரு வருஷம் சுபாவத்துக்கு சேர்த்து இல்லை. அக்னியும் உஷ்ணமா இருக்கு அப்படின்னாக்க அக்னிய உஷ்ணம் அது சுபாவம். அக்னி எந்த கேள்வினாலும் உஷ்ணமா இருக்கு. அக்னிக்கு ஔஷ்யம் போல பூமிக்கு சுண்ணம் போல இது என்னுடைய அகம் ஏவம் இதான் வேணால் அகம் ஏவம் பிரகாரம். இதுதான் என்னுடைய சுபாவம். இதுக்கு ஏற்று இல்லை. நான் இதனாலே இப்படி பக்தியினால மட்டும் காணப்படக்கூடியவனாக சாட்சாத்கரிக்கப்படக்கூடியவனாக அடையப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என்றால் இது என்னுடைய சுபாவம். அகம் ஏவம் இப்ப பாக்கியக்கார வியாக்கியானம் என்றால் முதல்ல பாக்கியக்காரர் ஒரே ஒரு வார்த்தை அவதாரம் கேட்கிறார். இந்த ஸ்லோகத்துல என்ன சாதிக்கிறார், குதயுக்தியாக ஏன் என்கிற கேள்விக்கு எதனால் என்கிற கேள்விக்கு பதில் சொல்றார். எது எதனால் முன் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டதானே நீ இப்பொழுது என்னை காண்பதான என்னுடைய ரூபமானது யாருக்கும் காண்பதற்கு அரியதானது. பிரம்மருத்ராதிகளான தேவதைகள் கூட இன்று பஞ்சம் இதை காண விரும்பினவர்களாக இருக்கிறார்கள். இதை கண்டார்கள் இல்லை அப்படின்னு பெருமாள் சொன்னாங்க. எதனால் அப்படி, எதனால இது யாருக்கும் காண்பதற்கு அரியது அப்படின்னு கேட்டால் புதகா பூர்வ ஸ்லோகத்தை உள்ளதான சொல்லப்பட்டது எதனால் அப்படின்னு கேட்டா புதையாக நாகம் வேதை தபதா நாமே விஜயா சக்கிய ஏவம் விடோரட்டும் திருஷ்டமானது மாங்கியதா பக்தியா வனன்யா சக்கியா அகம் ஏவம் விதோர்ஜுன ஞாபகம் திரஷ்டும் தத்வேன பிரவேசித்த பரந்தம வேதைகி அத்தியாபன பிரவச்சன அத்தியன கவன ஜப வேதைகி. இந்த வேதமானது இத்தனை ஸ்டேஜஸ் உள்ளது. முதல்ல வேதம் முதல்ல அத்தியனமே அத்தியாபனத்தினால்தான் ஆரம்பிக்கப்படுது. அஷ்டபட்சம் பிராமண உபநீத தம் அத்தியாபனையே முதல்ல அத்தியனம் பண்றதுக்கு இவருக்கு அத்தியனம் பண்ணணும்னே தெரியாது. அத்தியாபனம் பண்றதுக்கு தான் தெரியும் இவருக்கு அத்தியனம் பண்ணி வைக்கணும். அவரு புத்தி புத்தி விட்டு விட்டு கொண்டு உட்கார வச்சு
அதனால அத்தியனம் பண்றவனுக்கு ஏன் அத்தியனம் பண்ணணும் தெரியாது, அத்தியனம் பண்ணணும் தெரியாது, ஏன் பண்ணணும் தெரியாது, ஏன் பண்ணாமல் தெரியாது. அதெல்லாம் யாருக்கு தெரியும்? அத்தியாபனம் பண்றதுக்கு தான் தெரியும். அதனால பிராபாகர மீமாசகர்கள் என்ன சொல்றா, அத்தியனமே அத்தியன விதி பிரயுக்தம் இல்ல, அத்தியாபன விதி பிரயுக்தம் சொல்ற. அந்த அத்தியாபன விதி என்னன்னு கேட்டா, அஷ்டவருஷம் பிராமணம் தொடங்கிட்ட நம் அத்தியாபையே ஏழையான 8 வயசு பையன் பிராமண பையன் உபநயனமாக கண்டப்பட்டான உடனே அவனை பிடிச்சிட்டு வந்து அவனுக்கு உபநயனத்தை பண்ண, உடனே அவருக்கு வேதத்தை அத்தியாபனம் பண்ண அவருக்கு சொல்லிடு அப்படின்னு விதிக்கிறது. அதனால முதல்ல அத்தியாபனம். அந்த அத்தியாபனமானது என்ன ரூபமா இருக்கு? பிரவச்சன ரூபமாக. பிரவச்சனம் ஆச்சாரம் மட்டும் உச்சாரணம் இருக்கு இல்லையா, அதுக்கு பிரவச்சனம் இருக்கு. சிஷ்யம் மட்டும் உச்சாரணம் இருக்கு இல்லையா, அதுக்கு அனுச்சாரணம். அத்தியாபன பிரவச்சனம், அப்புறம் அத்தியன, அதுக்கப்புறம் சிரவணம். அத்தியாபனம் பண்ணுகிறார், பிரவச்சனம் பண்றார், அத்தியனம் பண்ணுகிறார், அடுத்தபடியா என்ன பண்றார்? சிரவணம் பண்ற. நல்லா எல்லாரும் வேதத்தை பாராயணம் பண்ண சொல்லி காது கொடுத்து அழகா கேட்கிறேன். அப்புறம் ஜபம், இதெல்லாம் இதுக்கெல்லாம் வேதமானது விஷயமாகுது. அத்தியாபனத்துக்கும் பிரவச்சனத்துக்கும் அத்தியனத்துக்கும் சிரவணத்துக்கும் ஜபத்துக்கும் விஷயமாகக்கூடிய இப்படிப்பட்ட வேதங்களினால் நாம் இப்படி காணப்படக்கூடியது அல்ல. யாக தான ஹோம தபோபித்த, யாகம் தானம் ஹோமங்கள் தபஸ்வினாலே இவைகளால காணப்படக்கூடிய வந்து சாஸ்திரம் என்னுடைய எண்ணத்துல பக்தி உள்ளவர்களுக்கு நாம் என்ன காணலாம், எண்ணத்துல பக்தி இல்லாதவன் பக்தி விரக்கிதைக்கு கேவல இவைகளை கொண்டு என்ன காண முடியாது. கேவலைகி பக்தி விரகிதைகி வேலைகி யாகதான ஹோம தபோபிச்ச ஏதாவது அவசியம் திரண்டும் அசக்கியா. உள்ளபடியாக இப்படிப்பட்ட சரீரத்தில் உள்ள எண்ணெய் அவர்களால் ஒருவருக்கும் காண முடியாது. அனன்யாத்து பக்தியா, அனன்யா பக்தியானதும் வினயத்திலேன பிரயோஜனத்திலேன என்ன தவிர வேற யாரையும் கொள்ளாதான பக்தி இருக்கே, அந்த பக்தியினால தத்வதா சாஸ்திரைகி ஞாபகம் உள்ளபடியாக சாஸ்திரங்களால் அறிவதற்கும் தத்வதா சாட்சாத்கும், அது சாஸ்திரத்தால் அறிந்ததை சாட்சாத்கரிக்கும், தத்வதா பிரவேசம் தத்வதா உள்ளபடியாக என்னை அடைவதற்கும் நான் அனன்யமான பக்தியினாலேயே சதாக குஷி. இந்த பெருமாள் சொன்னது குஷின்னு சொல்றது. நாயமாத்மா பகதனேன லப்யா நேரையான பகுனா சுதேன யவை வேகம் ருதேன லப்யா தத்தைக ஆத்மா விருதே தனுஸ்வாம். நாயமாத்மா பகதனேன லப்யா, அயமாத்மா அயம் பரமாத்மா கேவலம் சதாமனல் வித்தியாசனாது. அதாவது பகுனா சுதேன பிரவச்சனேன மேதையான லப்யான அடையப்பட்டான் அல்ல, அடையப்படக்கூடியவன் அல்ல. ஏன் பகுனா சுதேன அப்படின்னாக்க நன்கு தலைமுறை கேட்டதுனாலேயோ, பிரவச்சனம் அப்படிங்கிறது மரணம், மேதா அப்படிங்கிறது வித்தியாசம். கேவல சரண வித்தியாசங்களாலே இந்த பரமாத்மா அடையத்தக்கவன் அல்ல. எவைவ ஏஷே தேனலப்யா, எவன் இந்த பரமாத்மாவாலே தன்னை அடைய வேண்டியவனால் தரிக்கப்படுகிறானோ அவனால் தான் அடையப்படுகிறான். இந்த பரமாத்மா யாரு தரிப்பான்? வெறும் இருக்கிறவனை தரிக்கிறது இல்லை. தங்களுக்கு அளவு கடந்த பிரீத்தியோட தன்னையே அனவரதமா தியானம் பண்ணி எவன் தன்னுடைய மனதில இந்த என்னை சத்தியற்ற சமமாக காண்கிறானோ அவன் தான் என்னால் வரிக்கப்படுகிறான்னு சொன்னான்.
வரிக்கின்றவன் பலன் யாவரை என்று வரையதனில் விரிக்கின்றதன் பொருளால் விரையறையாக வேண்டாம் அப்படின்னு பகவான் யாரை வலிக்கிறான்? அவங்களுக்கு அளவு கடந்த பிரீத்தியோடையோ அளவு கடந்த விசுவாசத்தோடையோ அவனை எவன் ஆசிரிக்கிறானோ அவனைத்தான் பகவான் தன்னை சேருமான்னு வலிக்கிறான். அளவு கடந்த பிரீத்தியினால் பகவான் ஆசிரிக்கிறவன் பக்தியோட நிற்கிறான். அளவு கடந்த விசுவாசத்தோட பகவான் ஆசிரிக்கிறவன் பிரபன். இது ரெண்டுதான் பகவான் எதிர்பார்க்கிற ரெண்டு விஷயம். அளவு கடந்த பிரீத்தியோட தன்னை பக்தியினால் ஆசிரிக்கிறான். இந்த அளவு கடந்த தன் மக்கள் அளவு கடந்த விசுவாசத்தோட தன்னை பிரபத்தினால் ஆசிரிக்கிறவன். இப்படிப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் பகவானை அடைவதற்கு இல்லை. இது கடோபனிஷம். நாகம் வேத இன்னதா மதானேன சத்தியம் ஏவம் இதோ திருஷ்டம் திருஷ்டமானசிமான் யதா பக்தியாத் மனம்யேன சத்யா அகம் ஏவம் இதோர்ஜுன ஞாதும் திருஷ்டும் தத்வேன பிரவேசும் பரம் தப மத்கர்மகிர் மத்பானஹ மத்பக்தா சங்கவத்கிதா நிர்வகித சர்வபூதேஷு ஏகமாமேதி பாண்டவ. இந்த அத்தியாயத்தை முடிச்சிருக்கோம். மத்கர்மத்துக்கு என்னுடைய ஆறாவது ரூபமாக சர்வ கர்மாக்கள் சர்வ கர்மாக்களை என் பொறுத்து செய்யணும். மத்சப்தமானது மதுங்கிறது அவ்வியம் சமாசத்துல என் பொறுத்து எல்லா கர்மாக்களையும் செய்கிறது. மதத்தை கர்மத்துக்கு மத்கர்மத்துக்கு வேதாத்தியனம் தொடக்கமாக அத்தியனம், யஜ்ஞம், தானம், தபசு, ஹோமம், அர்ச்சம் என் இவர்கள் எல்லாம் சர்வ கர்மாக்களையும் என் பொருட்காக என்னுடைய ஆராதன ரூபமாக சர்வ கர்மாக்களையும் செய்பவனாய் அதுதான் மத்கர்மத்துக்கு. அடுத்தது மத்பரமஹா என்னையே பரமனாக என்னையே பரம உத்தேசிக்க பூத்தனாக கொண்டு எந்த கர்மாவை செய்தாலும் சர்வ கர்ம ஆரம்பத்திலேயும் என்னையே உத்தேசிக்கமாக கொண்டு மத்பரமஹானோ மதேக உத்தேசியம் பூதா என் ஒருவனையே உத்தேசியமாக கொண்டு மத்கர்மத்துக்கு மதாராதன ரூபமாக சர்வ கர்மாக்களை எற்பொருத்து செய்கிறவன் சர்வ கர்மாக்களை செய்யும் பொழுதும் மத்பரமாக என்னையே பிரதான உத்தேசியமாக கொண்டவன். இந்த காமிய கர்மாக்கள் என்ன பண்ணா அவனுக்கு காமிய கர்மாதான் பிரதான உத்தேசம். பெருமாள் பலன் அதை கொடுக்கிறவன். அது பகவான் அந்த பரம உத்தேசியம் இல்லை. அவருக்கு பரம உத்தேசம் அந்த பலம் தான். அந்த பலத்தை கொடுக்கிறவனாக பெருமாள் உத்தேசமாக கொண்டிருந்தான். அப்படி இல்லாமல் என்னையே பரம உத்தேசமாக கர்ம கர்ம சமாரம்ப ஆரம்பங்களையும் என்னையே பரம உத்தேசமாக கொண்டவன் எவனோ அவன் தான் மத்பரமன். மத்கர்மத்துக்கு மத்பரமஹா மத்பக்தா. மத்பக்தான என் மேல் உள்ள அளவற்ற பிரீதியினால இல்லையா மத்கீர்த்தனை, மதாராதனை, மத் நமஸ்காராதிகள் இல்லையா இவைகளை அனவரமாக செய்யாமல் ஆத்மாவை தரிக்க மாட்டாமல் இருக்கிறதா மத்பக்தம். அக்கட்டமா செய்யறேன் என்னிடத்தில் உள்ள அளவுகிழந்த பிரீதியினால இல்லையா மத்கீர்த்தனை இல்லையா மத்சுதி நமஸ்காராதிகள் ஏன்னா ஆத்மதாரணம் அளவமான இது அடிக்கடி பாக்கிறாங்க. இவன் தான் மத்பக்தா, இவன் தான் என்பது சங்கவர்ஜிதா அப்படின்னு அர்த்தம். என் பக்தனாக இருப்பது மட்டும் இல்லாமல் எதிர்த்த விஷயங்களிலே சிந்தித்தும் பக்தமாக சர்வமூர்த்திகளுக்கு வீடுடையா எந்த பூதங்களிடத்திலேயும் வைகபக்தனாக
வைரம் துவேஷம். எல்லா வஸ்துகளையும் நம்மளை விட்டுட்டு பரமாத்மா தான் சர்வ வஸ்துக்களையும் விட்டுருக்காங்க. நமக்குள்ள அந்தராத்மாவா இருக்கிற பகவான் தான் எல்லா வஸ்துக்களையும் அந்தராத்மாவா இருக்காங்க. நம்ம போலவே சர்வத்துக்கும் பகவத் சரீரம் என்கிறவனுக்கு எந்த பிராணி நிலத்தையும் துவேஷம் ஏற்படாது. யாரையும் துவேஷிக்க யாராவது நமக்கு என்ன கெடுதல் வரும்போது அது சித்தான் ஆகிய ஆறாவது குறைவுடைய என்ன வரப்போகுது. அதனால யாராவது நமக்கு என்னவோ பெரிய ஆபத்து வரும்போது நாமளா பண்ணிக்கிற பெரிய இமேஜினேஷன் பில்டப் தான் இல்ல இந்த அகலாத பேசிக்கிறதுலாம் காரணம். எதுவும் வரப்போகுது. ஏதாவது நமக்கு எடுத்துன்னா நம்முடைய பிராரத்த பாக்கத்தினால வருவதையே அடுத்தவா யாராலும் வரதில்லைங்கிற அந்த தத்துவ தியானம் இருக்குதுன்னா யாருக்கும் பேசணும். அதுதான் சட்டம் வைரத்துக்கும் விரோதிக்கும் வித்தியாசம். விரோதம்னால ஏதோ ஒரு ஹேத்துனால இருக்குது. ஏன் சொன்ன கண்ணால் சொன்ன அதனால பிடிக்கல சொன்ன மாட்டாங்களா மாதிரி காரணம் சேர்க்க அதனால எனக்கு பிடிக்கலங்கிறது அது ஏதோ ஒரு கேசுவோடு கூட்டதாக ஒரு காரணத்தோடு கூடியது விரோதமாக இருக்கு. வைரம்ங்கிறது என்னன்னாக்க கண்ணனுக்கு என்னன்னு இந்த வீட்டு சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வைரம். வைரம் மேல விரோதம் ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு ஏற்படுவதாலும் விரோதம். ஒரு பூனைக்கு இன்னொரு பூனைக்கு ஏற்படுவது விரோதம். ஒரு நாளைக்கு ஒரு பூனைக்கு இருந்து வைரம் ஜென்ம சித்தமான விரோதம். ஒரு புலிக்கு இன்னொரு புலிக்கு விரோதம். ஒரு ஆட்டுக்கு இன்னொரு ஆட்டுக்கு விரோதம். ஒரு புலிக்கு ஆட்டுக்கு விரோதம் இல்லை வைரம். சுவாபாவிகமான காரணம் சொல்ல முடியாத ஜென்ம சித்தமான வீரம். அதனால வைரம்ங்கிறதாவது எந்த கேதுவும் இல்லாததான ஜென்ம சித்தமான விரோதம் தான் வைரம். விரோதமே இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் வைரம்ங்கிறதாவது கூடவே கூட நிர்வைரகா சர்வபூதே. இப்படி மத்கர்மத்து மத்பானः மத்பக்தः சங்கவர்ஜிதः சர்வபூதேஷு நிர்வைரः சஹ மாமேதி. அவன் தான் என்னை அடைகிறான். பிரபந்தம் பகவான் அடைகிறான்னா அப்ப பிரபந்தத்துக்கு இப்படிதான் இருக்க பிரார்த்தம். ஒரு பிரபந்தம் எப்படி இருக்கணும்? பகவத் ஆராதன ரூபமாக சர்வ கர்மாக்களை செய்தவனாய். ஒரு பிரபந்தம் எப்படி இருக்கணும்? பகவானே அவனுக்கு சர்வத்திலையும் பிரதமோத்தேசியமாக இருக்கணும். அவன் எப்பவும் பகவானுக்கு அளவுகிழந்த பிரீத்தியோட பகவத் கீர்த்தன ஸ்துதி நமஸ்காரங்களை எப்பொழுதும் பண்ணாமல் தரிக்க மாட்டாதவனாக. ஒரு நாளைக்கு பெருமாளுக்கு திருவாரூரம் பண்ணாமல் வெளியில விளங்கினாங்க. அன்னைக்கு அவர்கள் அருள்பூதமா இருக்கும். தன்னை அசுத்திய போல எண்ணி தன்னையே அறிவுறு. அதான் அதோட வேலை ஜாலியா போயிட்டு வருவோம் அப்படின்னு போறீங்க. அது இருந்தா பிரபஞ்சம் அடையாளம். மத்பக்தா தங்க வச்சுட்டான். இருக்கிற விஷயங்கள்ல பகவான இந்த விஷயங்கள்ல பற்றை பூர்ணமா விட்டவனாக இருக்கு. சர்வபூதங்களையும் எல்லா பூதங்களையும் தன்னோட பகவத் சம்பந்தமானது புஷ்கலமாக இருக்கிறது. எல்லா வஸ்துக்களுமே பகவானுக்கு சரீரபூதமாக பகவான் ஆத்மாவாக கொண்டு எல்லாம் பகவானோட அற்புத சிங்கமாக பகவத் சம்பந்தத்தோட எல்லா வஸ்துக்களும் இருக்கிறத நம்ம வாழ்க்கையில் ஒன்று நினைச்சு பார்த்தோம்னா இல்ல எந்த வஸ்து நினைவு அந்த வஸ்து நமக்கு பிரதிகூலமா இருக்குதுன்னா நம்முடைய கர்மானுகுணமான பகவத் சங்கல்பத்தினால் இருக்க வேண்டிய எந்த வஸ்து சுதந்திரமா நம்ம மேல நமக்கு விரோதமா இருக்கு. எந்த வஸ்துக்காக அப்படி சுவாசம் நம்ம போல அந்த நாம என்ன சொல்லுவோம்? நாம அதுக்கு பண்ண வேண்டிய நான் என்ன சொல்றேன்? அவங்க பகவத் சங்கல்பம் அதுக்கு நான் கல்வியா இருக்குன்னு சொல்ற மாதிரி அதுதான் எல்லா வஸ்துக்கும். அதனால மத்கர்மத்து
சத்கர்ம கிருத்தினாக்க என் பொருட்டு என்னுடைய ஆதாரனார்த்தமாக சர்வ கர்மாக்களையும் பண்ணுகிறவனாக யஹா மத்பானஹ சர்வ கர்மாரம்பங்களிலேயும் என்னையே பிரதானமான உத்தேசமாக கொண்டு எவன் அளவு கடந்த பக்தியினாலே என்னுடைய கீர்த்தன ஸ்துதி நமஸ்காராதிகளே அதை செய்யாத பட்சத்துல தரிக்க மாட்டாதவனா ஆத்மதான அனுபவமானவனா சங்கபந்திதா எவன் மத்தியதிரிக்தமான சர்வ விஷயங்களில் பற்றுள்ளவனாக எவன் எனக்கு சரீரபூதமான மதாத்மகமான சரீரபூதமான சகல பதார்த்தங்களையும் நீர்மயிலனாக விரோதபாவம் மற்றவனாக இருக்கிறானோ சகா மாமாப்ரோஹி சகா மாநேதி என்னை அழைத்தான். வேதாதீனாதீனி சர்வாணி கர்மாணி மதாராதன ரூபாணி இது யா கரோதி சகா மத்கர்மத்து மத்பரமஹ சர்வேஷாம் ஆரம்பனானா கர்ம அனுஷ்டானங்களுக்கெல்லாம் அகமேவ பரமோத்யேஷ்யா சகா மத்பரமஹ மத்பந்தஹ அத்தியந்த மத்பிரியத்வேன மத்கீர்த்தன ஸ்துதி தியான அர்ச்சன பிரணாமாதி விசேஷினா ஆத்மதான அலபமான மதேக பிரயோஜனத்தையா சதகம் தான் இவைகளையெல்லாம் மதேக பிரயோஜனமாக அதை செய்யாவிட்டால் ஆத்மதானம் அலபமான இவைகளை மற்பிரயோஜனதையாய கரோமி சஹா மந்தஸ்தா சங்கவர்த்திதா மதேக பிரியத்வேன இதர சங்கம் அசகமானதா என்னிடத்திலேயே அளவற்ற பிரிந்து உள்ள காரணத்தாலே என்னை தவிர இதரதான் தங்களுடைய பற்றை சகிக்க மாட்டாதவனாக நீர்வகிரகா சர்வபூதேஷு மத்தேக வியோகிக்க சுகமுத்த சுதாதாது புத்தருக்கு ஸ்வாராதன நிமித்தத்துவ அனுசந்தானாச்ச சர்வபூதானாம் பரமபுருஷ பரதந்திரத்துல அனுசந்தானாச்ச சர்வபூதேஷு வைர நிமித்த வைர நிமித்தாபாவேஷு சம்சேகத்தை தவிர வேறு சுகதுக்க அபாவாது அப்படி துக்கம் உண்டானால் அபராத நிமித்தத்துவ அனுசந்தானாச்ச அப்படி கிடையாது. மற்றபடி ஏதாவது இவருக்கு துக்கமே கிடையாது. ஏன்னா இவருக்கு இந்த சுக துக்கங்கள் பிராப்தியும் அது அப்பிராப்தியும் தான். ஏன் என் பிராப்தி தான் சுகம், என்னுடைய அப்பிராப்தி தான் துக்கம். அதனால இவருக்கு துக்கமே எதுவும் கிடையாது. முதல்ல தனக்கு துக்கங்களே கிடையாது. ஏன்னா பகவத் சம்யோகம் தான் சம்சேகம் தான் துக்கம், பகவத் விசேஷம் தான் துக்கம். இதை தவிர வேற சுக துக்கங்கள் கிடையாத காரணத்தாலே இவனுக்கு முதல்ல துக்கமே இல்லை. அப்படி துக்கமானது உண்டானாலும் அது தன்னுடைய அபராதத்தினால தன்னுடைய அனாதி பாபத்தினால்தான் உண்டாயிற்று என்ற அனுபவத்தாலேயும் சர்வபூதங்களும் பரமபுருஷனுக்கு பரதந்திரமாகவே அவனுக்கு தேசபூதமாக இருக்கிறது என்பதை அனுபவிப்பதனாலேயும் வைர நிமித்த அபாவங்களாயிருக்கிற எந்த பூதத்திலையும் வைரமற்றவனாக இருக்கு. நம்முடைய விரோதவாதத்துக்கான நிமித்தம் எந்த ஒரு சூழ்நிலை நமக்கு எந்த வசூனாலும் துக்கம் உண்டாலும் நாம் அதுல விரோதம் பாராட்டலாம்னா முதல்ல பகவதேக நிச்சயமாயிருக்கிறவங்களுக்கு துக்கமே கிடையாது. ஐயா என்னால அப்படி இருக்க முடியல சுவாமியை வந்தாலும் படுத்துறது துக்கம் உண்டாகுதுன்னு சொன்னா அந்த துக்கத்துக்கு வேற யாரும் காரணம் இல்லை, தான் பண்ண கர்மா தான் காரணம் என்பதை அனுபவிக்கணும். இல்ல அப்படியே வேற ஒரு காரணம் பார்த்தேன் இதுதான் எனக்கு பண்ணிட்டு பார்த்தேன்னு சொன்னாக்க அது காரணமா பண்ணிட்டு அதுவும் பரமபுரனுக்கு சேஷத்துவம், அதுவும் பரம சேஷபூதா பரதந்திரனால சுதந்திரமற்றது. ஆனால் உங்களுடைய அபராத குணம் அபராதான குணமாக பகவானுடைய சங்கல்பத்தினால் அது ஏற்பட்டது, அந்த பிராணியினால் ஏற்படவை. அதனால எந்த பிராணியின் இடத்திலையும் வைரத்துக்கு நிமித்தமே கிடையாத காரணத்தாலே சர்வ பூஜைக்கு நிர்வகிரா இப்படிப்பட்டவன் ஏவம் பூதா யதாவஸ்திதமான ஆகாரத்தில் உள்ள மாம் ஆத்மனோதி. ஆத்மனோதிய
பிராப்னோதின அடைகிறான். நிரஸ்த அவித்யாதி அசேஷ தோஷேபியா மதேக அனுபவம் பவதி. அசேஷமான சம்சார ஹேதுபூதமான அவித்யாதி தோஷங்களாக நிவர்த்திக்கப்பட்டதாக என்னையே அடைந்து பரிபூர்ணமாக அனுபவிப்பவனாக ஆகினான். இது ஸ்ரீ பகவத் ராமானுஜவிரச்சிதே ஸ்ரீமத் கீதா பாஷ்யே ஏகாதசோऽध्यायः. இது ஸ்ரீமத் பகவத் கீதா பாஷ்ய டீகாயாம் தாத்பர்ய சந்திரிகாயாம் ஏகாதசோऽध्यायः.